டைரக்டர் சூரிய மனோஜ் இயக்கத்தில் வந்த பிருந்தா வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சீரிஸ் சோனி லெவலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். த்ரிஷா, ரவீந்திர விஜய், இந்திரஜித், சுகுமாரன், ஆனந்த் சாமி இவங்க தான் லீடாக நடிச்சிருக்காங்க. மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. ஒரு எபிசோடு டியூரேஷன் 40 to 45 மினிட்ஸ் கிட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை வந்து ஹைதராபாத்தில் நடக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்குது. ஆக்ட்ரஸ் த்ரிஷா ரோல் எடுத்துக்கணும்னா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற எஸ்ஐ இவங்களோட ஏரியாவில் ஒரு ஆத்தோரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளோட பாடி கிடைக்குது. ஆரம்பத்தில் இவங்க வந்து தற்கொலை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் த்ரிஷா வந்து அந்த பாடியை பார்த்த உடனே இது தற்கொலை கிடையாது இந்த மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ரிப்போர்ட்டும் இது வந்து கொலைதான்ட்டு கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் இதுக்கடுத்து த்ரிஷாவோட மேலதிகாரி வந்து இந்த கேஸை ப்ரொசீட் பண்ண வேணாம், இது அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் த்ரிஷா வந்து இந்த கேஸை ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தனியாக அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்க என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க, அந்த கொலையை யார் பண்ணா, எதுக்காக பண்ணா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்க என்ன, கடைசியாக இவங்க இந்த கேஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணாங்களா இல்லையான்றது தான் இந்த பிருந்தா சீரிஸோட கதை. சப் இன்ஸ்பெக்டர் ரோலில் த்ரிஷா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு எபிசோட்லையும் ஸ்டார்டிங்கில் சின்ன வயசில் நடந்த போர்ஷனை காட்டுவாங்க, சூப்பராகவே இருந்து. ஆனந்த் சாமி ஒரு சைக்கோத்தனமான சீரியல் கில்லராக இந்த சீரியஸில் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு. ரவீந்திர விஜய், இந்திரஜித், சுகுமாரன் இந்த சீரியஸில் நடித்த எல்லாருமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. த்ரிஷாவோட தங்கச்சி கேரக்டர் மட்டும் கதைக்கு ஒட்டாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இது ஒரு டீசெண்டான கிரைம் த்ரில்லர் சீரீஸ் தான். இந்த சீரீஸில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் நிறையவே இருக்குது. ஸ்க்ரீன் பிளேவும் டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. ஓகே கைஸ், இதேமாரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.